அசம்பாவிதமானது நடந்திருக்கிறது. சம்பவம் நடைபெற்றதை பொறுத்தவரையில் சென்னை அமைந்தகரை அருகே ஓடிக்கொண்டிருந்த அரசு பேருந்தில் அந்த பேருந்தினுடைய தரை பலகை உடைந்து பேருந்தில் பயணம் செய்த பெண் கீழே விழுந்த கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதிர்ஷ்டவசமாக பேருந்து உடனே நிறுத்தப்பட்டதால் உயிர் தப்பியிருக்கிறார் பெண். சம்பவம் நடைபெற்ற அந்த வழித்தடம் என்பது திருவேற்காட்டில் இருந்து வள்ளலார் நகர் செல்லக்கூடிய தடம் எண் 59 என்ற பேருந்து NSK நகர் சிக்னலை கடந்த நிலையில் பேருந்தில் பின் இருக்கையின் பலகை உடைந்த நிலையில் அந்த இருக்கையில் அமர்ந்திருந்த பயணி கீழே சரிக்கப்படி விழுந்த நிலையில் அவர் உடனடியாக அலறல் சத்தம் கேட்ட உடனேயே பேருந்து நிறுத்தப்பட்டதால் அந்த பெண் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியிருக்கிறார். ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் அந்த சம்பவத்தை வீடியோ எடுப்பவர்களை மிரட்டி இருக்கிறார்கள். ஓடும் பேருந்தில் தரைப்பலகை உடைந்து விழுந்து விபத்து ஏற்பட்டக்கூடிய நிலையில் ஏற்கனவே பலகை உடைந்த நிலையில் இதை மாநகர போக்குவரத்து கழக நிர்வாகம் கண்டு கொள்ளாமல் இருந்ததால் பேருந்து ஓடிக்கொண்டிருந்த போதே பலகை உடைந்து பெண் பயணி கீழே விழுந்த சம்பவமானது ஏற்பட்டிருக்கிறது. சம்பவத்தை பொறுத்தவரையில் நாம் பொதுவாகவே பார்க்கலாம். அதாவது அரசு பேருந்து பயணம் செய்யக்கூடிய பயணிகள் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். அரசு பேருந்து பொறுத்தவரையில் சரியான பராமரிப்பு இல்லாமல் பேருந்தில் ஏறும்போதே அதனுடைய கைப்பிடி உடைந்திருக்கக்கூடிய நிலையும், அதே போன்று அதில் இருக்கக்கூடிய அந்த தகரம் கிழிந்து பேருந்தில் ஏறக்கூடிய அல்லது இறங்கக்கூடிய பயணிகளுக்கு கிழிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கூடிய பல பேருந்துகள் நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. குறிப்பாக மழை காலங்களில் அந்த அரசு பேருந்தை பார்த்தாலே மிகவும் வெறுப்படையக்கூடிய வகையிலான பேருந்துகள் எல்லாம் நாம் பல முறை கண்கூடாக பார்த்துக்கின்றோம். மழை காலங்களில் பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய பயணிகளுக்கு மேற்கூரையிலிருந்து மழைநீர் ஒழுகக்கூடிய நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்குது. இப்படிப்பட்ட நிலையில் தான் இந்த அரசு பேருந்துகள் பராமரிக்கப்படுகிறார்களா என்ற ஒரு கேள்வியானது எழுந்திருக்கிறது. ஒரு உச்சமாக தான் இந்த சம்பவமானது பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பேருந்தில் பயணம் செய்த பயணிக்கு அரசு பேருந்தில் பயணம் செய்தால் உயிருக்கு ஆபத்தே இல்லை என்ற ஒரு அச்ச உணர்வை தான் இது போன்ற நிகழ்வுகள் ஏற்படுத்தியிருக்கின்றன. அரசு பேருந்து பயணம் செய்த பயணி இருக்கையில் அமர்ந்திருக்கின்றார் ஒரு பெண் பயணி. அப்போது அந்த பேருந்தினுடைய தரைப்பலகை உடைந்து அதன் வழியாக ஓட்டை ஏற்பட்டு அந்த ஓட்டை வழியாக அந்த பெண் பயணி கீழே விழுந்திருக்கிறார். நல்வாய்ப்பாக சத்தம் கேட்டு உடனே பேருந்து நிறுத்தப்பட்டதால் அந்த பெண் பயணி உயிர் தப்பியிருக்கிறார். ஒருவேளை பேருந்து நிறுத்தப்படாமல் சென்றதால் அவர் நிலைமை என்னவாகியிருக்கும் என்று நினைக்கும் போதே மிகவும் அச்சமாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு அஜாக்கிரதையாக ஏன் செயல்படுகிறார்கள் என்ற கேள்வியானது பொதுமக்கள் மத்தியில் முன்வைக்கப்படுகிறது. அந்த பேருந்து எடுப்பதற்கு முன்பாக அந்த பேருந்து சரியாக ஓடுகிறதா அல்லது அந்த பேருந்து முறையாக இருக்கின்றா என்றெல்லாம் சரியாக பராமரிக்க வேண்டும், கண்காணிக்க வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கும்போது அதை சரியாக யாரும் செய்யவில்லை என்பதுதான் இதனுடைய விளைவு பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஏற்கனவே இலவச பயணம் பெண்களை பொறுத்தவரையில் அரசு இலவச பயணம் என்றெல்லாம் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அரசு மக்கள் பிரதிநிதிகள் கூட இதை மிகவும் கேலியாக பேசக்கூடியதையெல்லாம் நாம் பார்த்துக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அரசு பேருந்து பயணம் செய்த ஒரு பெண் பயணி இது போன்ற நிலையில் சிக்கியிருப்பது என்பது அரசு பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய பயணிகளின் பாதுகாப்பை கேள்விக்குறியாகிறது. உடனடியாக இதை போக்குவரத்து கழகம் உரிய நடவடிக்கை எடுத்து இது போன்ற சம்பவங்கள் இனி நடைபெறாத வகையிலும், அதே போன்று ஒவ்வொரு அரசு பேருந்து முறையாக பராமரித்து அந்த பேருந்து சரியாக இயங்குகிறதா, அதே போன்று அந்த பேருந்து உள்கட்டமைப்பு இருக்கை, அது மட்டுமல்லாமல் இந்த கைப்பிடி உள்ளிட்ட படிக்கட்டு உள்ளிட்ட அனைத்தும் தரமாக இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்து அதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றுதான் அனைவரின் கோரிக்கையாக இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி பிரவீன்குமார். நேயர்களே, அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். சென்னை அமைந்தகரையில் ஓடிக்கொண்டிருந்த பேருந்தில் பலகை உடைந்து விழுந்து அதில் ஓட்டை விழுந்ததில் பெண் பயணி கீழே விழுந்திருக்கிறார். அதிர்ஷ்டவசமாக பேருந்து நிறுத்தப்பட்டதால் அந்த பெண் பயணி உயிர் பிழைத்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் பிரவீன்குமார் வழங்கிட கேட்டோம். மேலும் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சத்தியம் செய்திகளோடு.